சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா கடும் பசியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். சாயப்பாவின் பசிக்கான காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டு உன் அப்பாவின் பசியை போக்குவாயா, அல்லது அப்பா எப்படியேனும் போகட்டும், சாயப்பாவிற்கு பசி எடுத்தால் நமக்கு என்ன என்று சொல்லி நீ விட்டு விடுவாயா? ஏனென்றால் இதை நான் உன்னிடம் வந்து கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு தெய்வம் நம்மிடத்தில் வந்து பசி என்று கேட்கிறது என்றால் அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வீட்டில்தான் எனக்கான உணவு இருக்கிறது, அப்படியானால் அந்த உணவை நான் உன்னிடம் வந்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? அதாவது உன்னிடத்தில் இருக்கின்ற உணவு நிச்சயமாக எனக்கு போதும். அது என்னுடைய வயிற்று பசியை போக்கிவிடும். என்னுடைய மனதில் இருக்கின்ற பசியையும் அது போக்கிவிடும். அதனால் சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது. இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரியாமல் போனாலும் சாயப்பா எனக்கு தெரியாமல் போகாது. இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்பவன். உனக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையுமே சரியாக சொல்லிவிடக்கூடியவன். நடப்பது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும், நடக்கக்கூடிய விஷயம் உனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும், உள்ளதை உள்ளபடி உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் இந்த சாயப்பா நான் வந்துள்ளேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒருபொழுதும் பின்வாங்கிவிட எண்ணுவது கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் என் குழந்தைக்கு கஷ்டமே என்று சொல்லி அதை நான் இடத்தில் சொல்லாமல் விடுவதும் கிடையாது. எதுவென்றாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றாலும் நாளை உன் வாழ்க்கையில் சில விளைவுகள் நடக்கும்போது அதை நீ இல்லை என்று சொல்லிவிட்டு விட முடியாதல்லவா? அதனை நீ எதுவென்று தெரியாது என்று சொல்லி நடக்கத்தி விட முடியாதல்லவா? சாயப்பா தான் அன்றே எடுத்துச் சொல்லி இருந்தாரே, கேட்காமல் போனது நம்முடைய தவறுதான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்துவதை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் அல்லவா? சாயப்பாவை சர்வ சாதாரணமாக எண்ணிவிடாதே. அப்பாவின் வயிற்று பசிக்கு உன் வீட்டில் இருக்கின்ற உணவை நான் கேட்கிறேன் என்றால் அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதனை மறந்து விடாதே. ஒரு தெய்வத்தின் பசியை போக்குகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தை நீ விட்டுவிடாமல் அதனை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தருணத்தை என் குழந்தை நீ இழந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி உனக்கு நான் இருந்து தரக்கூடிய அத்தனையுமே நீ சற்று கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பது உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என்பது சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று கொடுத்துவிடும். என்னானாலும் நான் இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பு அரணாக என்னாலும் நான் இருக்கின்றேன். உனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் போக்கி உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தள்ளிவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று உனக்கான பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை கலங்கினாயோ, எந்த இடத்திலெல்லாம் இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ வருந்தினாயோ, அந்த இடத்திலெல்லாம் சாயப்பா துணையிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சாயப்பா முன் இருக்கின்றேன், சாயப்பா முன் நின்று உன்னை நல்வழிப்படுத்தியிருக்கின்றேன் என்பதை நினைவில் இருக்கட்டும். இப்பொழுது சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் முன்பு சாயப்பா உனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? சாயப்பாவின் முன் நின்று உனக்கு தந்ததையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? அப்பா எதையுமே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உணர்த்தி விடுகின்ற நேரம். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலங்குவதற்கு இங்கு அவசியமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்நாளுமே நமக்கு நல்லதை செய்கின்றவர்களையும் நம்முடைய வாழ்க்கை நல்லது நடத்துகின்றவர்களையும் நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் இது போன்ற நல்லவர்களை நம்மால் தேடிவிட முடியாது. மீண்டும் இது போன்ற நன்மைகளை கொடுப்பவர்களை நாம் யார் என்று உணர முடியாது.
நல்லவர்களை எல்லாம் விலக்கி அவர்களை உடன் சேர்த்து வைப்பதும் இங்கு எல்லோருக்கும் வழக்கமானதாக மாறிவிட்டது. இது போன்ற ஒரு நிலைமை இனி உன் வாழ்க்கையில் தொடராமல் இருக்க நீதான் அடுத்த நிலைகளை என்னவென்று கண்காணிக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதன் முடிவு நீ விரும்பியது போல மாற வேண்டும் என்பதுதான் அப்பாவின் எண்ணம். ஆனால் உனக்கு நடத்திட்ட விஷயங்களும் உன்னை சூழ்ந்திட்ட விஷயங்களும் உன்னை எந்த இடத்திலுமே அடியெடுத்து வைக்க விடாமல் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உன்னுடைய மனதை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதற்காகவெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும். உனக்கென்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் வைத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்களை தந்திட்ட வாழ்க்கை உனக்கு விரும்பியதை கொடுப்பதற்கு நிச்சயமாக மறுக்காதே. நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு கொடுக்க நிச்சயமாக மறுக்காதே. இனி அடுத்தடுத்த நிலைகளை நீ உணர்ந்திட வேண்டும். அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நீ கடந்து வர வேண்டும். நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்திட வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ளும் காலம் இனி உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் வருவதற்கான முழுமையான அர்த்தத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த சாயப்பா உனக்காக எதையும் செய்ய துணிந்திருக்கின்ற நேரம், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என் காலுக்கு அடியில் கிடைக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா அதையெல்லாம் தூக்கி எறிவதற்கான நேரத்தை உருவாக்கிவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு வழிநடத்த தயாராகிவிட்டேன். எந்த இடத்திலும் எதையுமே நடத்தி இந்த வாழ்க்கை உனக்கென்று தருகின்ற உண்மைகளை ஒழுங்குபடுத்தி நீ அத்தனையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்றாலும், என்ன சோதனைகள் என்னை தொடர்கிறது என்றாலும், எல்லா நிலையிலுமே இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை சோதனைகளும் எனக்கு கொடுத்த வேதனைகள் போதும். இனிமேல் அடுத்தடுத்த நிலைகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்திட வேண்டும். இது நாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட பல விஷயங்களை உன்னிடமிருந்து தடுத்து நிறுத்திய விஷயங்கள் இங்கு இருக்கிறதல்லவா? உனக்கு கிடைத்த பல உண்மைகளை உனக்கு கிடைக்க விடாமல் செய்த விஷயங்கள் பல இருக்கிறதல்லவா? அப்படி உனக்கு இடைஞ்சல்களை இன்னல்களையும் ஏற்படுத்திய விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எந்த இடத்திலெல்லாம் தடங்கல்கள் வந்ததோ, எந்த இடத்திலெல்லாம் உனக்கு நல்லதை நடத்த விடாமல் சூழ்நிலைகள் உன்னை பாடாய்ப்படுத்தியது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் குழந்தை பட்ட காயங்களுக்கெல்லாம் இந்த விஷயம்தான் காரணம் என்று தெரிந்த பிறகு அதற்கு ஒருபொழுதும் நாம் முடிவினை தேடாமல் இருக்கக்கூடாது. நமக்கான முடிவுகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும். நமக்கான புரிதல்கள் என்றுமே நமக்கு நிலையானதாக இருக்கத்தான் வேண்டும். எந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நாம் தெரிந்து அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கையை நாமும் வாழத்தான் தொடங்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. இனிமேல் இதையெல்லாம் தாண்டி நீ அடையக்கூடிய விஷயம் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறது. சாயப்பா நுழைந்துவிட்ட இல்லத்தில் இனிமேல் தீமைகளுக்கு இடமில்லை. சாயப்பா நுழைந்துவிட்ட இல்லத்தில் இனிமேல் காயங்களுக்கு இடமில்லை. மாறாக அப்பா இருக்கும் இடத்தில் இனிமேல் வெற்றி உறுதியாக கிடைக்க வேண்டும். இந்த இல்லத்தில் எத்தனை பெரிய விஷயங்களையும் சோதனைகளையும் யார் நடத்த நினைத்திருந்தாலும் அந்த இடத்தில் பேர் அதிசயம் நடக்கத்தான் வேண்டும். நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற சாயப்பா இப்பொழுது என் குழந்தை பசியை தீர்த்துவிட்ட பிறகு தானாகவே உனக்கான நல்லதையும் நான் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன். அதனால் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நீ என்னுடைய பசியை நிச்சயமாக போக்கி தானாக வேண்டும். சாயப்பாவிற்கும் வேறு வழி தெரியவில்லை அல்லவா? என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் எனக்கும் பசி இருக்கிறது. அப்படியானால் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், உன்னிடத்தில் நான் யோசிக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் கவனமாகத்தானே நானும் பெற வேண்டும். இந்த மனிதர்கள் எல்லாம் எதையாவது எதிர்பார்த்து தானே ஒருவருக்கு உதவி செய்கிறார்கள். ஒருவரிடம் இருந்து எதையாவது கேட்டு அவர்களிடம் இருந்து எதையாவது விரும்பித்தானே விஷயங்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நானும் எதையாவது எதிர்பார்ப்பது தவறில்லை அல்லவா? என் குழந்தையிடம் நான் பொன்னை கொடு, பொருளை கொடு என்று கேட்கிறேன். என் வயிற்று பசிக்கு உணவை கொடு என்று தான் கேட்கின்றேன்.
இந்த உணவை உன்னால் தர முடியாமல் போய்விடுமா என்று இந்த உணவை நிச்சயமாக நினைத்தால் எனக்கு கொடுக்க முடியும். நீ நினைத்தால் இந்த உணவை நிச்சயமாக என் வாழ்க்கையில் சரியாக தந்துவிட முடியும். அதனால்தான் இடத்தில் வந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய பசிக்கு உணவு கொடு என்று நான் கேட்கின்றேன். இந்த நேரம் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நான் பேரதிசயப்படுத்தித்தான் காட்ட வந்திருக்கின்றேன். எனக்கு ஒரு வாய் உணவு கொடுத்தால் உன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆணித்தரமாக உன் அப்பா எடுத்துச் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கின்ற இந்த அப்பாவின் அன்பு உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டி வரும்பொழுதெல்லாம் என் குழந்தை எதையுமே யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் நடத்தும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் மிகச் சரியான மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தட்டும். உன்னை மேலும் மேலும் அதிசயங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இனி எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் சரி, சாயப்பாவை ஒருமுறை அழைத்துப்பார். நிச்சயமாக உன்னால் மறக்கவே முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கொள்வாய். எத்தனை விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது, எத்தனை சோதனைகள் உனக்கு நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.